எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. திமுக எந்த அளவுக்கு தயாராக? நீங்க எங்களை மாநகராட்சியை பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அது தேர்தல் வேலைகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார். WRDக்கும் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி. எனவே வரப்போற மகளை எது இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு நிர்வாகம் நிறைய முறையில் முதலமைச்சருடைய வேண்ட ஆலோசனைப்படி அது செய்யறதுக்கு சரியா இருக்கும். பல்வேறு இடங்கள்ல பொதுக்குழு பணி முழுவதுமாக முடிந்து விட்டது. ஏன்னா 2 கட்டமா பண்ணிட்டு இருந்தீங்க. மழைநீர் வடிகால் பணி சென்னை முழுவதுமாக முடிஞ்சு இருக்கிறதா? எந்த அளவுக்கு இருக்கு? அது எல்லா பணியும் முடிஞ்சிட்டு கொஸ்தலையாறு மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. கொஸ்தலையாறு மட்டும் பாக்கி பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ள லோக்கல்ல நடக்கிற வேலையெல்லாம் நம்ம தெருவில் சாலைகள் நடக்கிற பணிகள் முடிந்திருக்கிறது. கொஸ்தலையாறு பணி இன்னொரு 6 மாத காலமாக முடியும். பல்வேறு இடங்கள்ல மின்சாரம் உள்ளிட்ட இபி சாலை பணிகள் வந்து இதை தோண்டி இருக்காங்க. அந்த பணிகள் எப்ப சார் முடியும்? சாலை பல்வேறு இடங்கள் ஏற்கனவே சாலை பணிகள் 5000 ரோடுக்கு டெண்டர் விட்டுட்டோம். எந்தெந்த இடத்துல தண்ணீர் தேங்குகின்ற தெரிகிற இடத்தை அதை காங்கிரீட் சாலைகளாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தண்ணீர் தேங்காத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும். சென்னையில் இருக்கிற 35,000 சாலைகள் இருக்கிறது என்று கருதுகிறேன். 5000 சாலைகளை போட சொல்லி முதலமைச்சரும் அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்லாம் விட போட்டு சாலைகள் போட போறோம். எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. திமுக எந்த அளவுக்கு தயாராக? நீங்க எங்களை மாநகராட்சியை பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அது தலைவர் சொல்றது. வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.